சண்டே ஈவினிங் போகிறப்பவே நல்ல மழை அடிச்சு ஊற்ற ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஐயையோன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனைன்ற மாதிரி, அதுவும் மின்னல்லாம் அப்படி வெட்டிட்டு இருந்துச்சு. சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம், மீனாட்சி குழுக்குழுன்னு பார்க்க போகிறோன்ற ஒரு தாட்டோட நாங்களும் போயிட்டு இருந்தோம். எல்லாருமே லீவில் இருப்பாங்கன்றனாலே கூட்டம் ஓவராக இருந்துச்சான்னு தெரில, செம்ம கூட்டமாக இருந்துச்சு. ஆனால் நாள் நெருங்கவே கூட்டம் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ சின்ன பசங்களுக்கு பூராமே ரொம்ப அழகழகாக வேஷம் போட்டுட்டு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. எங்கள் வீட்லேயுமே அக்கா பையனுக்கு முருகன் வேஷம் போட்டு கூட்டிகிட்டு போயிருந்தோம். அந்த கருப்பு சாமிலாம் பார்க்குறப்போ சூப்பராக இருந்துச்சு. ஸோ நேற்று ஆட்டோவில் வரப்போ வந்துட்டு எல்லா அம்மாங்களும் புலம்பிக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. ஒரு விஷயத்தை பற்றி கத்திக்கிட்டே வந்தாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா, அவங்க பசங்களுக்கு இப்போலாம் இருக்க பசங்களே சரியில்லைன்னு சொல்லி ஏன் அம்மாவும் சொன்னாங்க. நாங்களாம் சின்ன வயசில் சாமி பார்க்க வரப்போ டெய்லி அவங்கள கூட்டிகிட்டு வருவோம். டெய்லி அந்த ஆற்றுக்குள்ளேயே நடந்து கூட்டிகிட்டு வருவோம். நடந்து போயிட்டு நடந்து வருவோம். அப்போல்லாம் ஒரு செலவும் எங்களுக்கு இருக்காது. டெய்லி பார்க்க போயே செலவு இருக்காது. ஆனால் இப்போலாம் வந்துட்டு என்றைக்கோ ஒரு நாள் போகிறதே வந்துட்டு அவ்வளோ காசு செலவாகுது. பிள்ளைகளும் ஈஸியாக எப்படி அடம்பிடிச்சா வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு தெரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்பிட்டு இருந்தாங்க. அது என்னமோ உண்மைதாங்க. சின்ன வயசுலனா நம்ம சாமி பார்க்க போகிறோம் அப்படின்னா எது அம்மா வாங்கி கொடுக்குறாங்களோ அதை மட்டும் வாங்கிக்கிட்டு அமைதியாக வருவோம். நானும் இந்தளவுக்கு வந்துட்டு சின்ன வயசில் அடம் பிடிச்சதே கிடையாது என்ன கேட்டால். ஆனால் இப்போ இருக்க பிள்ளைங்க நல்ல விவரமாக இருக்காங்கன்றதை சொல்ல முடியும். அப்படியே திருக்கல்யாணத்துக்கு தேவையான திங்ஸ்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.